அறிவோம் ஆன்மீகம் என்று வைகுண்ட ஏகாதசி. இந்த பெருமாளை பற்றி இன்னைக்கு பேசணும்னா, இல்லை பார்த்தோம்னா பெருமாளை பார்க்கறதோ, பெருமாளை பற்றி பேசுறதோ, பெருமாள் படங்களை பூஜிக்கிறதோ, இல்லை பெருமாளோட கதைகளை படிக்கிறதோ, பெருமாள் கதைகளை கேட்பதோ நல்லது. அந்த வகையில் இன்று எனக்கு தெரிந்த சில விவரங்களை நான் சொல்கிறேன். திருப்பதி பெருமாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த திருப்பதி பெருமாள் குபேரனிடம் கடை வாங்கின வரலாறு தெரியுமா? திருப்பதி பெருமாள் தன்னுடைய கல்யாணத்துக்காக குபேரனிடம் கடன் பெற்ற வரலாறு. திருப்பதியில அவர் இருக்கிறதுக்கான காரணம் கூட அதுதான். கடன் வாங்கினதால்தான் அவர் வைகுண்டம் போகாம இன்னும் திருப்பதியிலே இருக்கார். ஆனா அந்த திருப்பதி உலகத்திலேயே அதிக வருமானம் தரக்கூடிய கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. தெரியும் இல்லை தெரிஞ்சுக்கங்க. இருக்கிற கோவில்களிலேயே அதிக வருமானம் கிடைக்கிற கோவில் என்னன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான். ஏன்னா அந்த கோவிலில் தான் பக்தர்கள் வருடம் முழுவதும் தினமும் உண்டியலில் பணம் கொட்டி கொண்டே இருப்பார்கள். பணம், நகை, எது ஒன்னாலும் அந்த பெருமாளோட உண்டியில கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொடுக்குற பணம் பெருமாளோட கடனை அடைக்கட்டும் அப்படின்னு. பெருமாளோட கடனை அடைச்சா நம்ம கடனும் அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால வாரி இறைப்பார்கள். அப்பதான் பெருமாள் வாரி கொடுப்பார் நமக்கு அப்படின்ட்டு பக்தர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க. அப்படிப்பட்ட பணக்கார கடவுளை கடனை அடைக்க முடியாமல் திருப்பதி மலை மேல் நின்று கொண்டிருக்கிறார். அவரின் கடனை அடைப்பதற்காகத்தான் வருடம் முழுவதும் பக்தர்கள் காணிக்கை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருப்பதியின் வரலாற்றை பார்ப்போமா? கிருஷ்ணாவதாரத்தை முடித்துவிட்டு பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். அப்பொழுது பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் நடந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சிட்டு பெருமாள் வைகுண்டத்துல இருந்தார். அப்போ பூலோகத்துல கலியுகம் தொடங்கிச்சு, கடைசி யுகம். அநியாயங்கள் நடந்து கொண்டு இருந்தது. உடனே திரும்பவும் இறைவன் என்ன பண்ணார்? பூமியில் அவதாரம் செய்ய வேண்டும் என்று கஷ்யப்ப முனிவரின் தலைமையில் முனிவர்களை தியாகம் செய்ய சொன்னார். தியாகம் நடத்தினார். அந்த மாதிரி நடத்தும் போது அந்த யாகத்தை பார்க்க வந்தார் நாரதர். யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார் நாரதர். உடனே அந்த முனிவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, சாந்தமான மூர்த்தி யாரோ அவருக்குத்தான் அந்த பலனை தரப்போகிறோம் என்று சொன்னார்கள். யாரு? அந்த முனிவர்கள். சாந்தமான மூர்த்திக்கு தான் அந்த யாகத்தோட பலனை தரப்போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த மும்மூர்த்திகள்ல சாந்தமானவர் யார் என்று கேட்டார் நாரதர். அதற்கு பிருகு முனிவர் என்ன பண்ணாரு? வைகுண்டத்தை போய் சேர்ந்தார். அப்பொழுது பெருமாள், அதாவது திருமால், பிருகு முனிவர் வருவதை கண்டுகொள்ளாமல் படுத்து கொண்டிருந்தார். கோபமாக இருந்த அந்த பிருகு முனிவர் பெருமாளுடைய மார்பில் உதைத்து விட்டார். ஆனால் பெருமாள் கோபப்படவே இல்லையே. அவருடைய
பிருகு முனிவருடைய காலை தடவி கொடுத்தார். இதை பார்த்து மிகுந்த கோபமான லட்சுமி அந்த பிருகு முனிவரை தண்டிக்க சொல்லி பெருமாளிடம் கேட்டுள்ளார். ஆனால் திருமால் அதனை மறுத்துவிட்டார். லட்சுமி சொன்னதை கேட்கல. தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு நொடி ஆகாது. நான் என்னுடைய மார்பில் உதைத்தவனை நான் அழித்து விடுகிறேன் என்று அவர் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த முனிவர் அழிந்து விடலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யல அவர். லட்சுமி இந்த சம்பவத்துக்கு கோச்சிக்கிட்டு பெருமாள் கிட்ட கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு போயிட்டாங்க. உடனே திருமாலும் லட்சுமியை தேடி பூலோகத்துக்கு சென்றுள்ளார். அங்கு வகுலா தேவியுடைய ஆசிரமத்தில் அவருடைய மகனாக இந்த சீனிவாச பெருமாள் என்ற பெயரில் வளர்ந்து வரலானார். அப்பொழுது ஆகாசராஜனுடைய மகளாக அவதரித்த பத்மாவதியை சீனிவாச பெருமாள் காதலித்து திருமணம் செய்யும் நேரம் வந்துள்ளது. அந்த காலத்தில் மணமகன் வீட்டில் இருந்துதான் பெண்ணிற்கு நகை போட வேண்டும். இந்த காலத்துல பெண் வீட்டுல தான் வரதட்சணை வாங்குவாங்க, இங்க வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா அந்த காலத்துல பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுல தான் வரதட்சணை தர வேண்டும். அந்த காலத்துல மணமகன் வீட்டில் இருந்துதான் பெண்ணிற்கு நகை போட வேண்டும். ஆனால் திருமால் வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்த காரணத்தால் அவரிடம் எந்த பணமும் இல்லை. அப்பொழுதுதான் குபேரனின் ஞாபகம் வந்தது அவருக்கு. குபேரனிடமிருந்து திருமணத்திற்காக 1000 வராகன்கள் பொன்னை கடனாக பெற்றுள்ளார் பெருமாள். மேலும் குபேரனிடமிருந்து கடன் பெற்றதற்கு பெருமாளே அவர் கைப்பட தங்க பட்டய தகட்டில் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமன்றி தான் பெற்ற கடனை கலியுகம் முடிவதற்குள் அதன் வட்டியை கட்டி முடிப்பதாகவும், முழு கடன் முடியும் வரை திருமலையிலேயே தங்கியிருப்பதாகவும் குபேரனிடம் பெருமாள் வாக்களித்துள்ளார். அதனால்தான் அவருடைய கடனை அடைப்பதற்காக தற்போது வரை பக்தர்கள் கோடிக்கணக்கில் காணிக்கைகளை செலுத்தி வருகிறார்கள். குபேரனிடம் பெற்ற கடன் முடிவடைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி வரலாம். பெருமாள் குபேரனிடம் பெற்ற கடன் எப்பொழுதோ முடிவடைந்து விட்டது. அது முடிவடைந்து விட்டாலும் ஆனால் குபேரனுக்கு பெருமாள் கொடுத்த வாக்குப்படி அவருடைய கடன் முடிந்தால் பெருமாள் திருமலையை விட்டு வைகுண்டம் சென்று விடுவார். இதனால் பெருமாள் எழுதி கொடுத்த பட்டயத்தை தனியாக எடுத்து வைத்துவிட்டு தற்பொழுது வரை குபேரனிடம் வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டும்தான் கட்டி வருவதாக சொல்கிறார்கள். பெருமாள் குபேரனுக்கு எழுதி கொடுத்த தங்க பட்டயம் இப்போது அங்கே உள்ளது. பெருமாள் குபேரனிடம் கடன் பெற்றதற்காக அவர் எழுதி கொடுத்த தங்க பட்டயத்தை பாதுகாத்தும் வருகின்றார்கள். அவர் குபேரனிடம் கடன் பெற்றதற்கு இதுவே சாட்சியாகும். அந்த தங்க பட்டயத்தை தரிசித்தால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரியாகிவிடும் என்று மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. மீண்டும் சந்திப்போம். உங்கள் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.